அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 திரு விஜய் அவர்கள் கவர்ச்சியின் வழியாக எல்லாவற்றையும் தன்வசப்படுத்திக்கலாம். அது இந்த சமூகத்துல சாத்தியம். ஏன்னா மக்கள் எப்பவுமே அடிப்படைகளை விரும்புறதே இல்லை, யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை, உண்மையை உணர்ற பக்குவத்தில இருந்து அவங்க எப்பவோ வெளியேறிட்டாங்க. இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை கவர்ச்சியின் வழியாக சுலபமா தன்வசப்படுத்த முடியும். அதை அழகா செஞ்சுட்டே இருக்காரு. அதனுடைய நீட்சியா தான் இந்த மகிழுந்து பரிசளிப்பை நான் பார்க்கிறேன். அதன் வழியா அவர் அதிகாரத்தில் இருக்கிறதுக்கும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை உறுதி செய்யறதுக்கும் அது கண்டிப்பா உதவி செய்யும். இந்த பணியை தான் அவர் தன்னுடைய அடிப்படை புரிதலாவே பார்க்கிறார். இதை பகிரங்கமா நான் எதிர்க்கிறேன். மக்கள் வரிப்பணத்தை என் இஷ்டத்துக்கு எனக்கு தோன்றதுக்கு தகுந்த மாதிரிலாம் நான் செலவு செய்வேங்கிறது ஒரு அடாவடித்தனமான ஒரு திமிர்த்தனத்தினுடைய உச்சமா நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய ஒரு அரசு தன் கைக்கு வர்ற மக்களுடைய வரிப்பணத்தை எவ்வளவு கவனமா செயல்படுத்தணும், எவ்வளவு கவனமா அதை கையாளணும், அதுல முதலீடு செய்யணும், அது ரொம்ப 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 முக்கியம். எந்த ஒரு அடிப்படை தேவையும் புரியாத ஒரு தலைவரா திரு விஜய் அவர்களுடைய சிந்தனை இருக்கு. மக்களுக்கோ இந்த சமூகத்தினுடைய நலனுக்கோ இந்த உயிர் சூழலுக்கோ எந்த வகையிலும் அது பயன்படுற விஷயம் கிடையாது. இதன் வழியா உங்களுடைய தரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு. எல்லா அரசியல் செயல்பாடுகளையும் நியாயமான முறையில் அடிப்படையான ஒரு அமைப்பிலிருந்து கேள்வியா எழுப்புங்க. எந்த கட்சியும் சார்பு நிலை எடுக்காம பொதுத்தன்மையிலிருந்து ஒரு செயல்பாடை பார்க்கறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அடிப்படையிலிருந்து விலகி போற சிந்தனைகளையும் இங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா நான் உணர்றேன்.